Hello friends, last video la கொக்கு மாடல்ல இந்த கூடை எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். இந்த கூடையோட ஒரு பக்கத்துல மட்டும் தான் கொக்கோட கழுத்து கைப்பிடி மாதிரி கொண்டு வந்திருப்பேன். இன்னொரு பக்கத்துல கைப்பிடி எதுவும் இல்ல. அதுக்கு பதில் 3 லாக் பின்னி இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம லாக் எப்படி பின்றது, லாக்குக்கு வெல்க்ரோ எப்படி வச்சு அட்டாச் பண்றது, அதுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் லாக் எப்படி வைக்கிறதுன்னு கிளியரா பார்க்கலாம். இந்த கூடைக்கு ஒரு பக்கம் மட்டும் கைப்பிடி இருக்கிறதுனால கூடையோட இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி 3 லாக் கண்டிப்பா வைக்கணும். இந்த மாதிரி வெச்சா மட்டும் தான் அந்த ஒரு கைப்பிடியை பிடிச்சு தூக்கிட்டு போகும்போது கூட சாயாது. இந்த கூடையை நீங்க ஹேண்ட் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். கூடை எப்படி பின்றது, இந்த கூடையில வாத்து டிசைன் எப்படி அட்டாச் பண்ணி பின்றதுன்னு 2 தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஐகார்லயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு லாக் பின்றதுக்கு 2 ஒயர் தேவைப்படும். ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. 3 லாக் பின்றதுக்கு 6 ஒயர் தேவைப்படும். ஓகேவா? ஒரு லாக் மட்டும் எப்படி பின்றதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற 2 லாக்கை நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாக் எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டா சென்டர் பார்த்து இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். கூடையோட கடைசி ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி வெளி பக்கமாக எடுக்கணும். ஒரு ரவுண்டு கூடையை மடித்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருக்கேன் பாருங்க. மேல் பக்கத்தில் அந்த ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, சைடில் ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். 4 ஹோலில் வரிசையாக இந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. 4 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் 4 நாட் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இதே மெத்தடில் பின்னி முடித்த ஒரு பழைய கூடைக்கு மூடி எப்படி போடுறதுன்னு முதல் முறையாக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். கிராஸ்கட் கூடைகளுக்கு மூடி பின்னுறது பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த மெத்தடில் தாராளமாக நீங்கள் மூடி பின்னிக்கலாம். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு. ரைட் சைடில் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே கூடையோட உள் பக்கத்தில் இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு உள்ளே இருக்கிற இந்த ஒயரை ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, லூஸாகவும் வைக்கக்கூடாது. இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. 2வது நாட்டு 3வது நாட் போடும்போது என்ன பண்ணணும்னா பின்பக்கமாக கொண்டு வந்தோம் இல்லையா அந்த ஒயரோட சேர்த்து நாட் போடணும். உள் பக்கமாக இருக்குது பாருங்கள், இந்த ஒயரோட சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். அடுத்து எப்பவும் போல் சாதாரணமாக நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 3வது நாட் போடுறேங்க. எப்பவும் போடுற மாதிரி போடுறேன். ஆனால் இந்த ஒயரை ரன்னிங் ஒயரை மட்டும் சுற்றாமல் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயரோடு சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் பின்னுறதுனால உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மூடி பின்னும் போதும் இதே மெத்தட்லேயே நீங்கள் பின்னிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயரை கட் பண்ண வேண்டாம். இப்போது 2வது வரிசை பின்னியாச்சு. 3வது வரிசை பின்னுறதுக்கு பாருங்கள். இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இப்படி மடிக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மலாக நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. 2வது நாட்டு 3வது நாட் போடும்போது என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போடணும். அந்த ஒயர் வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது. இதே மாதிரி இந்த லாக்கில் 6 வரிசை மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் வச்சு, அதாவது ஒரு பட்டன் ஹோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடுவில் ஹோல் வச்சு ஒரு சின்ன பூவையோ அப்படி இல்லைனாக்கா சின்னதாக ஒரு ஹார்ட் ஷேப் பின்னி பட்டன் மாதிரி எப்படி போடுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 4வது வரிசை பின்னுறதுக்கு இந்த ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நாட்டை நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க. 2வது நாட்டு 3வது நாட் போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரோட சேர்த்து நாட் போடணும். 4வது நாட்டையும் நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரோட சேர்த்து வச்சு போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். பேஸ்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போது 4வது வரிசை பின்னியாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு வந்து இப்படி மடிக்கணும்.
உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஒயர் மூணாவது ஒயரில் நாட் போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கணும். இந்த மெத்தடில் பின்னாமல் லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஒயரை கட் பண்ணி பின்னோன்னா அந்த ஒயரை சொருகி விட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. சொருகி விட்டதெல்லாம் கிளியராக தெரியும். இந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் வர இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவும் மட்டும்தான். ஒரு சில திருட்டு சேனல்ஸுக்கு இல்லை. 6 வரிசை பின்னியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் மட்டும்தான் இந்த ஒயர்ஸை நம்ம சொருகி விடுவோம். உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. சைடில் இருக்கிற ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி மேல் பக்கத்தில் 4 ஒயர் இருக்கு இல்லையா அதையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விடணும். 6 வரிசை இருக்குது. ஸோ 6 வரிசையிலையும் இந்த ஒயரை சொருகி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த லாக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லாக் வச்சாச்சு. கரெக்டாக இந்த இடத்துல மூடுற அளவுக்கு வச்சுருக்கேன். இதை விட பெரிய லாக் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நடுவில் மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறேன். இந்த மேக்னெட்டிக் லாக்கில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் மாதிரி இருக்கும். ஒன்று தின்னாக இருக்கும், இன்னொன்று திக்காக இருக்கும். கூடவே 2 வாஷரும் கொடுத்துருப்பாங்க. இந்த வாஷர் நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனாக்கா விட்டுடலாம். தின்னாக இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மூடியில் வைக்கணும். திக்காக இருக்கிறத தான் பேஸ்கெட்டில் செட் பண்ணணும். தின்னாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு மூடியில் செட் பண்ணுங்கள். மூடியில் உங்களுக்கு எந்த இடத்துல லாக் வேணுமோ இப்படி வச்சுட்டு இந்த பின் மாதிரி இருக்கு இல்லையா இதில் வாஷர் போட்டும் நீங்கள் அந்த பின்னை வளைச்சி விடலாம், இல்லாமையும் வளைச்சி விடலாம். ஒரு சின்ன கட்டிங் பிளேடை வச்சு இப்படி பின்னை வளைச்சி விட்டுருங்க. நல்லா டைட்டாக லூஸ் இல்லாமல் வளைச்சி விடுங்க. லூஸாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணும்போது கையோட கழண்டு வந்துடும். இப்போ அடுத்து இன்னொரு பட்டனை அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணணும். அதுக்காக மூடியில் ஃபர்ஸ்ட்டு இந்த லாக்கை வச்சுருங்க. வச்சுட்டு எந்த இடத்துல இந்த லாக் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு இப்படி மூடியே போட்டு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டு அதே இடத்துல இந்த பட்டனை செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு வரிசை கூட தள்ளி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் லாக்கை செட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ இந்த பின்னை பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கட்டிங் பிளேட் வச்சு வளைச்சி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடுவில் இருக்கிற லாக்கை பின்னி இதுக்கு மேக்னெட்டிக் லாக்கும் வச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி கூடையோட இன்னும் 2 பக்கத்தில் லாக் பின்னணும். இதையும் பின்னிக்கோங்க. இப்போ 2 பக்கத்துலேயும் லாக் பின்னியாச்சு. மொத்தம் 3 லாக் நம்ம பின்னியிருக்கோம். நடுவில் மேக்னெட்டிக் லாக் வச்சோம் இல்லையா, சைடில் 2 பக்கத்துலேயும் வெல்க்ரோ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்க்ரோ இந்த மாதிரி 2 தனித்தனி ரோலாக நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்துட்டு ரஃப்பாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது ரோலோவும் கிடைக்குது, நீங்கள் மீட்டர் கணக்குலையும் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போது உங்களோட லாக் எவ்வளோ பின்னி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதே அளவுக்கு இந்த வெல்க்ரோவை கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கத்து வெல்க்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் கட் பண்ணணும். நான் வெல்க்ரோவை இப்போ ஊசி நூல் வச்சு தைச்சி விட போகிறேன். இதுக்காக மோட்டா ஊசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டிங் பண்ணுவோம் இல்லையா அந்த த்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. பேக் தைக்கிறதுக்காகவே த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா தங்கூசியும் வச்சு தைச்சி விடலாம். பிளாஸ்டிக்கில் நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் தங்கூசின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வெல்க்ரோ எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு பாருங்கள். ஊசி வச்சு தைச்சி விடுறேன். இதை தைக்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நாட்டுக்கு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த கேப்பில் தான் ஊசியை இந்த மாதிரி சொருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்பில் உள் பக்கத்தில் இருந்து ஊசியை வெளி பக்கமாக எடுக்கிறேன். அந்த நாட்லேயும் ஒயர்லேயும் ஊசி படுற மாதிரி தைக்காதீங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, வெல்க்ரோவோட அந்த ஓரத்தில் தான் ஊசி நூலை வச்சு தைக்கிறேன் பாருங்கள். வெல்க்ரோவுக்கு நடுவில் தைக்காதீங்க. ஏன்னா நடுவுலலாம் தைச்சிட்டிங்கனாக்கா அந்த வெல்க்ரோ வந்துட்டு சரியாக லாக் ஆகாது. வெல்க்ரோ கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ சின்ன ஊசி வச்சு தைச்சிங்கன்னா கையிலலாம் குத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால பெரிய ஓட்ட ஊசியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக துணி தைக்கிற அந்த நூல் எடுக்கிறீங்கன்னாக்கா 3-4 லேயராக போட்டுக்கோங்க. பேகு தைக்கிறதுக்காகவே தனியாக த்ரெட் இருக்குது. அந்த மாதிரி த்ரெட் எடுத்திங்கன்னா ஒரு 2 லேயராக எடுத்துக்கோங்க போதும். தங்கூசி வச்சு தைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு லேயராக போட்டு தைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த வெல்க்ரோ வச்சு ஃபுல்லாக எப்படி தைக்கிறேன்னு ஸ்லோவாக பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த வெல்க்ரோ வச்சு தைச்சி முடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலேயே 2வது ரவுண்டும் தைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் அந்த வெல்க்ரோ தனியாக பிரிஞ்சு வராது. இன்னொரு ரவுண்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நல்லா டைட்டாக அந்த நூலை முடி போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த வெல்க்ரோவில் கொஞ்சம் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா, அதை மூடியில் வச்சு தைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரஃபாக முள் மாதிரி இருக்கும், அதை கூடையில் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நான் மூடியில் தைச்சி காமிக்கிறேன் இல்லையா, அதே அளவுக்கு வெல்க்ரோ எடுத்து கூடையிலையும் வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், கூடை மூடி ரெண்டுத்துலேயும் 2 பக்கத்துலேயும் வெல்க்ரோ வச்சு தைச்சி முடிச்சுட்டேன். நடுவில் மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேன். நார்மலாக பர்ஸுக்கோ இல்லை ஹேண்ட்பேக்குக்கோ நீங்கள் இந்த வெல்க்ரோ வச்சு தைக்க போகிறீங்கன்னா இதே அளவுக்கே வெல்க்ரோவை கட் பண்ணி வச்சு தைச்சிக்கோங்க. மூடியோட நீளத்துக்கு வெல்க்ரோ வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒயிட் கலரில் இந்த 2 ரோல் கூட எப்படி பின்னுறது, இந்த கூடையில் இந்த அழகான கொக்கை எப்படி அட்டாச் பண்ணி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் 2 தனித்தனி வீடியோவை போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நம்மளோட சேனல்ல இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.